திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ரகதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்தில் நீச நிலையில் இருந்து 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். பெரிய யோகங்க, பெரிய யோகம். ராசி அதிபதி ராசிக்குள்ள வர்றது வருஷம் ஒரு தடவை தான் நடக்கும். அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப துலா ராசி இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா அழகுள்ள ராசி. அறிவு இருக்கும், மற்றவங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். மத்தவங்களுக்கு சொல்றப்ப பாத்துட்டீங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டா வச்சுட்டு நம்ம லைஃபே பெருசாயிருமே அப்படிங்கிற அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா துளாராசிக்கு பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு அறிவு வேலை செய்யும். பட் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய கணவர் உணவு, தன்னுடைய கணவருடைய மனைவியினுடைய உறவுகள், தன்னுடைய லவ் சம்பந்தப்பட்ட விஷயம், தன்னுடைய அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நம்மனால மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ண ஒரு அமைப்பை நம்ம லைஃபுக்கு வரும்பொழுது செய்ய முடியாது. அந்த கிரகங்கள் விடாது, அதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கும் பொழுது துளாராசி என்பவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் தன்னிச்சையாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார். பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த நேரத்துல துளாராசிக்காரர்களுக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இழந்த செல்வத்தை மீண்டும் எடுக்க போறீங்க. திடீர் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியும் அவர்தான், 8ஆம் அதிபதியும் அவர்தான். 8னா திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள். திடீர்னு பாத்துட்டீங்கன்னா குப்பையில் இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை 8ஆம் இடத்துக்கு உண்டுங்க. சோ அப்படி 8ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று 16ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையாயிருங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. சுக்கிரன் தானே சுக போக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், பண வசதியை கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிரன் இங்கு இருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்க நேரப்படி உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ நல்ல அதிர்ஷ்டங்கள். சுக்கிரன் ஒரு அதிர்ஷ்டமான கிரகங்க. ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, காதல் கைகூடி வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, எதிர்பார்த்த வரன்கள் அமைஞ்சு வர்றது, இதெல்லாம் துளாராசிக்கு இந்த மாதம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். பெயர் புகழ் மதிப்பு, ராசி அதிபதி ராசிகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெயர் புகழ் மதிப்பு அதிகமாகும். துளாராசி அழகுள்ள ராசிங்கனால கொஞ்சம் தேஜஸ் ஆயிருவீங்க. கொஞ்சம் உங்களுடைய மனமாக இருந்தாலும் சரி, அதே போல பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 2 குடையர் 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தந்தை மூலமாக உதவிகள், பணவரவு, நல்ல மணி ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி, கணவராக, ஏன்னா 7ஆம் இடங்கிறது கணவர் மனைவி சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லையா. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல போய் போகும் பொழுது கண்டிப்பாக உங்க நேரப்படி அவர்களுக்கும் வளர்ச்சி, அப்பாவுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நல்ல குரு அமைந்து வரக்கூடிய ஒரு நேர காலங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் எல்லாமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு. நீங்க இந்த எதிர்பார்ப்புகள் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இந்த குடும்பம் மாதிரி இருக்கும் அப்படிலாம் நிறைய நம்ம ரூல்ஸ் போடுவோம் இல்லையா. அந்த ரூல்ஸ் எல்லாம் விளக்கிட்டு அதை விடவே சூப்பரா நல்ல வரன்கள் அமைஞ்சு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக துளாராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. பொதுவா 9ல் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்
அப்பாவுக்கு கொஞ்சம் பிரஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவுக்கு கொஞ்சம் உஷ்ணம் ஆகுறது, உடம்பு கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கறது, பிளட் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகளை தந்தைக்கு கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா அது வந்தாலும் அது விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது இந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடையா இருக்கு, அந்த தடையில உடைச்சு கொடுத்துருவாருங்க. வீடை கட்டிட்டு பாதி வீடு கட்டிட்டு கட்ட முடியாம இருக்குதா, இப்ப எல்லாமே இதெல்லாமே கட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். இடத்த வாங்கிட்டு பாதி பணத்தை கட்டிட்டு கரையம் பண்ணாம இருக்கீங்களா, இப்பெல்லாம் மீண்டும் அந்த பணத்தை கொடுத்து கரையம் பண்ணி சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது துளாராசிக்கு இந்த சனி வக்கரகதியாகி முடிகிற வரைக்குமே இருக்கு. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு லாபஸ்தானத்துல இருக்காருங்க. 3 கிரகங்கள் வந்து லாபஸ்தானத்துல இருக்குது. பொதுவாகவே 10ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ ஒரு பாவியாவது இருக்கு. அதாவது 2 வீட்டுல ஏதாவது ஒரு பாவி இருந்தாலுமே அந்த லைஃப்ல வந்து அவங்க எப்படி ஜெயிச்சிருவாங்க, எப்படி பணவரவு தொழில அமைஞ்சுக்கும், லாபங்கள் கிடைச்சிரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனா இப்போ இந்த மாத பலன்ல பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் குரு, 11ஆம் இடத்துல 3 பாவ கிரகங்கள், 1 சூரியன், 2வது கேது, இன்னும் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் வந்து பச்சோந்தின்னு சொல்லுவோம். துலா ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக புதன் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்றார். இந்த 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா பொதுவாகவே பாருங்க, ஒரு ஜாதகத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சாஸ்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கணும். அல்லது இந்த 2 கிரகத்துல, அதாவது இந்த 2 கட்டத்துல ஏதாவது ஒரு பாவ கிரகம் இருந்தாலும் அவங்க லைஃப எப்படி சமாளிச்சு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனா துளாராசிக்கு இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு உச்சம். தொழில ஒரு ஸ்ட்ரகிள கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அடுத்த தொழிலுக்கு உண்டான வேலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய திறமைகளையும் கொடுத்துக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல 11ஆம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா சூரியன் கேது புதன். சூரியன் கேது பாவ கிரகங்கள். புதன் வந்து சேரும் பொழுது புதன் ஒரு பச்சோந்தி கிரகங்க. நல்லவர்களோட சேர்ந்தா நல்ல குணங்களை கொடுப்பார், கெட்டவர்களோட சேரும் பொழுது கெட்ட குணங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பாவ கிரகத்தோடு சேருதுங்க, பாவத்தன்மை அடையுது. ஆனா துளாராசிக்கு புதன் இங்க இருக்கிறது யோகம். 3 பாவிகள் இருக்கும் பொழுது மும்மடங்கான லாபத்தை கொடுப்பார், வருமானம் பெருகி வரும், கடல் போல பெருகி வரும். நம்ம சொல்லுவாங்க பால் போல பொங்கி வருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 21ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம ஜாக்பாட்டான யோகம். அது 9ஆம் அதிபதியே அவர் ஆகிறனால அப்பா மூலமாக கண்டிப்பா வருமானம் உண்டுங்க. 2ஆம் அதிபதி 9ல, 9ஆம் அதிபதி 11ல. இது ரெண்டுமே 11 2 ஸ்தானமே பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தானே. அப்ப அப்பா மூலமா பணம் ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப போய் கேளுங்க, எந்த கடல் பண்ணுவார். அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகளையோ சொத்துக்களையோ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் போகுதா போய் கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். கடன் இருக்குது, அதை அடைபடுறதுக்கு பணம் கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்களை நீங்க படக்கூடிய இந்த கஷ்டங்களை நிச்சயமாக உங்களுடைய தந்தை தாய் புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் தான். இதை விட்டா மறுபடியும் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் சண்டை சச்சரவா தான் இருக்கு. ஏன்னா இயற்கையாகவே துளாராசிக்கு தந்தை ஆக மாட்டாங்க, தந்தை சொத்துக்கள் கிடைக்காது, தந்தை மூலமா ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுட்டே இருக்கும். சோ இப்ப கேளுங்க, தந்தை ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்போ இதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்றுவார். சோ அதற்கப்புறமும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் கூட ஆன்மீகம், இறை வழிபாடு, இறைவனை உணரக்கூடிய தன்மை, தீர்த்த யாத்திரை, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவாருங்க. அதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை. லக்கணத்துல சுக்கிரன் வருது, ராசிக்குள்ள சுக்கிரன் வருதுனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெண்கள் மூலமாக உதவி ரெடியா இருக்குது அர்த்தம். 2வது ஏதாவது ஒரு பெண்களா, அதாவது அம்மாவா இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சுக்கிரன்லாம் அத்தையா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு பெண்கள் மூலமாக நிச்சயமா 16ஆம் தேதிக்கு மேல உதவிகள் கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. அவர்கள் மூலமாக அவர்கள் தொழில் எடுத்து செய்யக்கூடியவர்களாக துளாராசிக்காரங்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பியூட்டிஷியன், துணி சம்பந்தப்பட்ட தொழில், காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட தொழில், சுக்கரனுடைய தொழிலை நீங்க எடுத்து செய்யக்கூடியவங்களா இருந்தா பெரிய வளர்ச்சியும் நிறைய டெவலப்மெண்ட்டும் அதுல வந்து நிறைய பேருடைய தொடர்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது, புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க. வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் ஒரு வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட நிச்சயமா துளாராசிக்கு இந்த மாதம் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ நம்பிக்கையா இருக்கலாம் துளாராசி அன்பர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது உங்க ஜாதகத்துல இந்த சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை எல்லாம் இருக்கு அப்படின்னா திதி தர்ப்பணம் கண்டிப்பா கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வருஷங்கள் மட்டும்தான் சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட கேது இருக்குது. இது வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும் திரும்ப வர்றதுக்கு.
அதனால இந்த வருடத்தை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப வருஷமா திதி தர்ப்பணம் கொடுக்காம இருந்தாலும் கூட இந்த வருடம் நீங்க கொடுக்கும் பொழுது உங்க தந்தை உறவுகள், அதனுடைய பங்காளி உறவுகளுடைய தன்மை துளாராசிக்கு எப்பவுமே கிடைக்காது. அந்த நன்மைகளே இல்ல. அப்போ இந்த திதி எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க மனம் குளிர்ந்து ஏதாவது உங்களுக்கு ஆசைகள் செய்வாங்க, ஏதாவது தடைகளை விலக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் நிச்சயமாக உண்டு. சோ அதனால துளாராசி அன்பர்கள் முழுக்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல முழுக்க உங்க 16ஆம் தேதிக்கு மேல செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் நல்ல பலன்கள். செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே இந்த மீன் கொத்தி பறவையாட்ட எப்ப வரட்டு அப்படியே கரையில அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டே இருங்க. நிறைய மாததான் ஆயிட்டு போகுது. யாராவது உங்களை பத்தி பேசுறாங்களா, பேசிட்டு போறாங்க, உங்க கர்மாவை அவங்க வாங்கிட்டு போறாங்கன்னு எடுத்துக்கோங்க. உங்களை ஒருத்தர் திட்டுறாங்க, உங்களை ஒருத்தர் காசிப் பண்றாங்க, உங்களை பத்தி தப்பா சொல்றாங்க, பழிபாவம் செய்யாத தப்புக்களை உங்க மேல பழிய சுமத்துறாங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சனி உச்சமாகும் போது துளாராசிக்காரங்களுக்கு நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. உங்க டைம் 16ஆம் தேதிக்கு மேல, அதற்கு மேல நீங்க நடக்கிறதுதான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்களுடைய சந்தோஷம்தான். நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு மாசம் சுக்கரன் நீங்க இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். சோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இந்த செயல்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது. இந்த மாதம் என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா, தாயார் அதாவது மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி தாயார் உங்க கூட இருந்து உங்களுக்கு வழிநடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ மகாலட்சுமி வழிபாடு பண்றது நல்லது. முடிந்தால் மல்லிகை பூ இருக்கு இல்லைங்களா, அது உங்க கையால கட்டி மகாலட்சுமிக்கு சாத்துவது ரொம்ப விசேஷம். சோ இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள், கருத்துக்கள் ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம்.